தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கேஸ்வர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேர்களே ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். இன்னைக்கு ஒரே பரபரப்பான ஒரு நாடாளுமன்ற காட்சிகளை பார்க்க முடிஞ்சு, கேள்வி பதில் உரையாடல் அப்படின்னு போயிட்டு மத்திய அமைச்சருடைய அந்த சொல்லாடல், அதாவது தமிழக எம்பிக்கள் அநாகரிகமாக நடந்து கொள்றாங்க. உண்மையிலேயே அநாகரிகமாக நடந்துக்கிட்டாங்க ஃபாதர். அது அவர்களினுடைய அநாகரிக ஒரு மனநிலையை காட்டுகிறது. மொழி என்பதை புனிதமானதாகவும், உலகிலேயே மொழியை தாயாகவும், மொழிக்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறவர்களாகவும் இருக்கிற ஒரே இனம் தமிழ் இனம் ஒன்று. இரண்டு, தமிழ் மொழி நம்மை பொறுத்தவரையில் அது வெறும் தொடர்புக்கான ஊடகமாக நாம் கருதுவது இல்லை. பலமுறை அதை பதிவு செய்திருக்கிறோம். ஒரு மாபெரும் நாகரிக மொழி, இனி இல்லை என்ற அளவுக்கான விழுமியங்களை, மதிப்பீடுகளை சுமக்கின்ற ஒரு மொழி. ஸோ பண்பாடு, நாகரிகம், அறம் சுமக்கின்ற ஒரு மொழியின் மக்களை பார்த்து நாகரிகமற்றவர்கள், அன்சிவிலைஸ்ட் என்று பாராளுமன்றத்திலேயே சொல்வது என்பது அது அவர்களினுடைய அநாகரிகத்தை காட்டுகிறது. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும், உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் சமூகத்தையும், இவ்வளவுக்கு நான் பாராளுமன்றத்தில் நடந்ததை பார்த்தேன். இந்த மொழி கொள்கையை எங்கள் மீது திணிக்காதீர்கள் என்றுதான் அவர்கள் அந்த கோரிக்கையை வைத்தார்களே தவிர, அவர்கள் காலணிகளை எடுத்து வீசவில்லை, கல்லெறியவில்லை, அல்லது நாம் அன்றாட ஒருவேளை தெருமொழியில் பேசுகின்ற எந்த சொல்லாடலையும் பயன்படுத்தவில்லை. இந்த உங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற அந்த கருத்தை வலியுறுத்துவதற்காக அவர்கள் அவை தலைவரை நோக்கி செல்கிறார்கள், உரத்து பேசுகிறார்கள். இதையே நீங்கள் அநாகரிகமான செயல் என்று சொல்கிறீர்கள் என்றால், உங்கள் உள்ளத்திற்குள் எங்கள் மீது, பாரதிய ஜனதாவுக்கு தமிழ் மக்கள் மீது உள்ளூர எவ்வளவு வன்மம் இருக்கும் என்பதனுடைய வெளிப்பாடாகத்தான் இதை பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இதை இவ்வளவு தைரியமா ஒரு மத்திய அமைச்சர் பதிவு பண்ணார்னா அவங்களுடைய என்ன ஓட்டம் என்னவா இருக்கும்? அவர்கள் இந்த நாட்டினுடைய அடிப்படை எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதை பற்றியோ, இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மையை பற்றியோ அக்கறை கொண்டவர்களாகவோ, அதை பற்றி கவலைப்படுகிறவர்களாகவோ அவர்கள் தெரியவில்லை. தாங்கள் நினைப்பது நடக்க வேண்டும் என்கின்ற சர்வாதிகார மனப்பாங்கில் தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர, அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து இணைத்து எடுத்து செல்ல வேண்டும், கூட்டி செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிற அமைப்பு அல்ல ஆர்எஸ்எஸ் அமைப்பு, பாரதிய ஜனதா கட்சி அமைப்பு. இன்னொன்று, பொதுவாகவே வட நாட்டில் இருக்கிறவர்களுக்கு தமிழ்நாட்டவர்கள் மீது வன்மம் உண்டு. அவருடைய பண்பாட்டு மனநிலை அப்படிப்பட்டது தான். நீங்கள் இங்கு கம்பராமாயணம் என்பது மக்கள் மத்தியில் ஒரு இந்து மத நம்பிக்கையின் அடிப்படையில் பரவிவிட்டாலும் கூட, ராவணன் என்கின்ற அந்த கேரக்டர் என்பது ஒரு தமிழ் ஆளுமை இல்லையா? அந்த தமிழ் ஆளுமையை தீட்டு கொளுத்துவதில் எவ்வளவு புலகாங்கிதம் அடைகிறார்கள் அவர்கள். அப்போ அந்த காப்பியம் எழுதப்பட்டது கூட தென்னகத்து மக்கள் மீது, இந்நிலத்து மக்கள் மீது வந்தேறிய ஆரியர்கள் வெற்றி கொண்ட அந்த மாபெரும் நிகழ்வு தான் அதை கதைப்படுத்தப்படுகிறது. இப்போ ராவணன் நமது ஊர்க்காரர் தானே, அல்லது கும்பகர்ணன் நமது ஊர்க்காரர் தானே. இப்போ கும்பகர்ணன் கூட அந்த இதில் அந்த என்ன அந்த சில பாடல்கள், எனக்கு நீர்க்கோல வாழ்வை நச்சி என்கின்ற அந்த பாடல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். நீயும் என் பக்கம் வந்திருப்பான்னு கூப்பிடுறப்போ, தண்ணீர் போல காணாமல் தண்ணீரில் கோலம் வரைவதை போன்றது இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில், கடந்து போகிற வாழ்க்கையில், சோரிட்டு என்னை வளர்த்த என் அண்ணன் தம்பி கூட இல்லாமல் போர்க்களத்தில் விழுந்து கிடக்கிறான் என்கின்ற பழி அவனுக்கு வருவதை நான் நிறைய சொல்லிட்டு போகலாம் வந்து. ஸோ அல்லது நீங்கள் ராவணனையே பாருங்கள், அந்த சீதையே அவன் எடுத்து சென்றானே, அல்லது ஹைஜாக்னே வச்சுங்களேன், சென்றானே தவிர அவளுடைய விருப்பம் இல்லாமல் அவளை எந்த ஒரு வல் உறவுக்கும் உட்படுத்தவில்லை. ஆனால் அவரைத்தான் வில்லனா வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ வடக்கத்திக்காரர்களுக்கு தென்னக மக்கள் மீது எப்போதுமே வன்மம் என்பது ஒன்று, பொத்தாம் பொதுவில் என்றல்ல, ஆனால் எஸ். ஸோ அவற்றினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இதை பார்க்க வேண்டும். ஒரு உயர் சாதிய வன்மமாகவும் இதை பார்க்க வேண்டும். கண்டிப்பாக ஃபாதர். அதில் அந்த அமைச்சருடைய பேச்சை ஒவ்வொன்றா டீகோட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஃபாதர். அதில் முதல் விஷயம் அவர் சொன்னது, பாஜக ஆளாத மாநிலங்களிலும் இதை ஏற்றுக்கிட்டாங்க, அதில் நீங்கள் ஏற்றுக்கிறதுல என்ன சிக்கல் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார். அவர்கள் தங்கள் மொழியை இழந்து நெடுங்காலம் ஆயிற்று.
அவர்களுக்கு அதை பற்றி ஆட்சி செய்கிறவர்களுக்கு அந்த மொழியை பற்றி அக்கறை இல்லை. இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் அப்படின்னா அவங்க தெலுங்கு மொழியினுடைய முதன்மையை இழந்து நெடுங்காலம் ஆயிற்று. நாம் சொல்வதைப் போல தெலுங்காக இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், ஆனால் கன்னட மொழி மக்களை நாம் பழிக்கக்கூடாது. அவர்களுக்கு மொழி உணர்வை கற்றுக் கொடுத்தவர்கள் நாம். ஆனால் நம்மை விட இன்று அவர்கள் மொழி உணர்வு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். தாய்மொழி கல்வி என்று வருகின்ற பொழுது தமிழ்நாட்டிற்கு முதலிடமா கர்நாடகாவிற்கு முதலிடமா என்றால் கர்நாடகாவிற்கு தான் இன்று முதலிடமாக இருக்கிறது, தமிழகத்திற்கு இல்லை. ஆக இந்த மலையாள மொழி, கன்னட மொழி, தெலுங்கு மொழி எல்லாம் சமஸ்கிருதத்தை அகற்றிவிட்டால் அந்த மொழிகள் இருக்காது. they cannot stand. தமிழை தவிர இந்திய நிலப்பரப்பில் வேறு எந்த மொழியும் சமஸ்கிருதம் இல்லாமல் நிற்காது. எனவே அது இடையில் கொண்டு வரப்பட்ட ஒரு மொழிதானே தவிர அவை ஒரு மூல மொழிகள் என்று சொல்ல முடியாது. இன்னொன்று அந்த தெலுங்கு பொறுத்தவரையில் அது ஒரு பணம் முதன்மைப்படுத்துகின்ற தொழில், பணத்தை தான் முதன்மைப்படுத்துவார்களே தவிர இது போன்ற உயர்ந்த பண்பாட்டு விஷயம் அவங்கள நம்ம குறையாக சொல்றதுன்னு இல்லை. நீங்கள் அவங்களுக்கு கவலை எல்லாமே 500-1000 ஏக்கர் லேண்ட் உண்டு, நிலம் சேர்க்கறது எப்படி, 10 கோடியை 100 கோடி ஆக்குறது எப்படி, இப்படித்தான் அவங்க பொதுவான. ரெண்டாவது அது அங்கே உள்ள சமூக படிநிலை பார்த்தீங்கன்னா ஒன்றையில் மிகவும் வறுமைப்பட்ட விளிம்பு நிலை சமூகமாக இருப்பார்கள், அல்லது இந்த நம்மை போல ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்கா, வேற மொசைக். நாம் பன்முக ஒரு சாதிகளாக இருந்தாலும் படிநிலைகளாக இருந்தாலும் இது வேற வெரி பியூட்டிஃபுல்லி காம்ப்ளெக்ஸ் சொசைட்டின்னு சொல்லுவோம். ஒரு அழகான ஆனால் பல சிக்கல்கள் கொண்ட ஒரு சமூகம். நமக்கு இன்னைக்கு தமிழுக்கான ஒரு பிரச்சனைக்கு போய் நிற்கணுமா, இல்லை ஒரு 10,000 ரூபாய் வருமானம் வரதில் போய் நிற்கணுமானா தமிழுக்காக போய் நிற்கிற கூட்டம் இங்கே நிறைய இருக்கும். அதுவும் சாமானியப்பட்டவர்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மொழி மன்னர்களால் வளர்க்கப்பட்ட மொழி அல்ல, சாமானிய மக்களால், இந்த பரதேசிகளாலும் பண்டாரங்களாலும் வளர்க்கப்பட்ட ஒரு மொழி, எளிய மக்களால் வளர்க்கப்பட்ட மொழி. ஸோ சில மாநிலங்கள் அப்படி ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பதற்காக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எந்த இதுவும் இல்லை. கர்நாடகா ரொம்ப தெளிவாக தானே இருக்குது, அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தானே இருக்காங்க. கேரளமும் அது மாதிரி தெளிவாக தானே இருக்கிற மொழி. ஆந்திரா ஏற்றுக்கொண்டு இருக்கிறது, ஒடியா கூட இப்போது ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுன்னு நினைக்கின்றேன். அதனால் அது பொத்தாம் பொதுவாக சொல்லிவிட முடியாது. ஃபாதர், அதில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்கிறாரு, ஒரு சூப்பர் முதலமைச்சர் இங்கே இருக்கிறார். உடனே சமூக ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யார் சூப்பர் முதலமைச்சர் அப்படின்னு போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவர் சொல்கிறார் முதலமைச்சர் முடிவு எடுத்துட்டார் கையெழுத்து போடுறதுக்கு, ஆனால் அந்த சூப்பர் முதலமைச்சர் தடுத்துட்டார். அப்படிலாம் பண்ண முடியுமா ஃபாதர்? அது இன்னைக்கு அது மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது அவர்களுக்கு இருக்கிற கடுப்பு, எரிச்சல் இருக்கு இல்லைங்களா. அவங்க என்ன எதிர்பார்க்கல அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரெண்ட் செட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். 2026 தேர்தலுக்கான ட்ரெண்ட் செட் ஆகிடுச்சு. அதில் அதிமுக, பாஜக, பாமக கூட்டணிங்கிறது ஓரளவுக்கு அது தெளிவாகி கொண்டு வருகிறது. அந்த பக்கம் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் போன்ற சிறு கட்சிகள், பாமக, அதிமுக, பிஜேபி, இப்படி ஒரு இது. இந்த பக்கம் இப்போது இருக்கின்ற கூட்டணி, ஒருவேளை தேமுதிக கூட இந்த திமுக பக்கம் வருவதற்கான வாய்ப்பு. அப்போது அணிகளுங்கிறது தெளிவாயிடுச்சு. இது நல்ல ஒரு ஃபைட் கொடுக்கலாங்கிற நம்பிக்கையும் இருந்திருக்கும். டஃப் நிறைய இருக்கும். அந்த ரெண்டு கூட்டணிக்கும் இடையில உண்மையிலேயே டஃப்பான கண்டெஸ்ட்டு. அது இன்னொரு இதில் நம்ம பேசலாம், எப்படி அடுத்த தேர்தல் இருக்குங்கிறது பேசலாம். ஆனால் இந்த தேர்தலுக்கான ஒரு ட்ரெண்டாக இந்த மொழி கொள்கை மாறும், டீலிமிட்டேஷன் மாறுங்கிறது பாஜக கடுகளவும் அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இது எளிதாக ஒரு சலசலப்பை உருவாக்கி கொண்டு கடந்து போகும் என்கின்ற ஒன்றா தான் அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் அதில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாநில உரிமைகள் என்கின்ற அடிப்படையிலும் அவர் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணுறாரு, எலக்ட்ரல் ஸ்ட்ராட்டஜிலையும் அவர் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணுறாரு. இப்போ இந்த இஷ்யூ தான் அடுத்த 7-8 மாதங்களுக்கு பேசப்படும், எலெக்ஷனுக்கான ட்ரெண்டையும் செட் பண்ணும். அந்த கூட்டணிக்குள்ளே இவங்களை சேர்த்துக்கிறதுக்கும் எல்லாம் கொஞ்சம் பதட்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை, ஒரு ஐயோ பிஜேபியோட சேர்ந்துருந்தால் நமக்கு கோர் தமிழ் கான்ஸ்டிடியூன்சியினுடைய ஆதரவு இல்லாமல் போகுமோன்னு. ஸோ அந்த வகையில் ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் அடிச்சிருக்கிறார். அதுவும் நேற்றைக்கு நடந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் கூட்டத்தில் அனைத்து தென்னக மாநிலங்கள் மட்டுமல்ல, இதனால் பாதிக்கப்பட போகிற அனைத்து மாநிலங்களுக்கும், வெஸ்ட் பெங்கால்,
எல்லா ஊருக்கும் எல்லாம் போய் பண்ணணுங்கிறது. இட் இஸ் பிகமிங் ஃபெடரலிசம் இஸ் பிகமிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் a very serious political issue. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேற எந்த தலைவரும் எடுக்கல. இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் முன்னெடுக்கல, சித்தராமையா அவர்கள் முன்னெடுக்கல, மம்தா பானர்ஜி அவர்கள் முன்னெடுக்கல, ஏன் கேரளத்தினுடைய பினராயி விஜயன் அவர்கள் முன்னெடுக்கல, தெலுங்கானா ரேவந்த் ரெட்டி அவங்க முன்னெடுக்கல. ஸோ எந்த தலைவரும் முன்னெடுக்காத போது துணிந்து நின்று இதை தலைமையேற்று நாட் ஓன்லி அது மும்மொழி கொள்கை மட்டுமென்றல்ல, நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாநில சுயாட்சி தொடர்பான இந்த பிரச்சனையை ஒரு தலைமையேற்று முன்வந்து நிற்பது அவர்களுக்கு அவ்வளவு ஆத்திரம் உருவாக்குகிறது. அது சாதாரண ஆத்திரமாக இருக்க முடியாது. அவங்க இவ்வளவு பெரிய சவால் வரும்னு நினைக்கல. அதனால் இதையெல்லாம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வேறு யாரோ சொல்வதை கேட்டு அவர் செய்கிறாருன்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப ஏன்னா ஒரு பக்குவமற்ற பொறுப்பற்ற ஒரு மதிப்பு குறைவான சொல்லாடல்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை நன்கு தெரிந்து தான் அவர் செய்கிறார். தேர்ந்து தெளிந்து உறுதியாக. பொதுவாக அவரை பொறுத்தவரையில் தேர்ந்து தெளிதல், தெளிந்த பின் நிலைநிற்றல் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அவர்கிட்ட பார்க்க முடியுது. ரொம்ப யோசித்து பொறுமையாக முடிவெடுக்கிறது. முடிவெடுத்து ஆயிற்று என்றால் அதில் உறுதியாக நிற்பது. இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அது நான் சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் கன்விக்ஷனுங்கிறதும் ஒன்று, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதும் ஒன்று. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கன்விக்ஷன் வரப்போ நான் என்ன சொல்வேன்னா, இன்னும் அவங்க ஒருபடி முன்னாடி போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மும்மொழியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் இப்போது இந்தியும் ஆங்கிலமும் தான் நிர்வாக மொழியாக, ஆட்சி நிர்வாக மொழியாக பயன்படுத்தப்படுகிறது. 22 மொழிகள், இந்தி உள்ளிட்ட 22 மொழி, தமிழ், கன்னடம், தெலுங்கு, கொங்கணி, இந்த மொழிகள் எல்லாமே அட்டவணை மொழிகள். அந்தந்த மாநிலங்களில் பயன்படுத்தப்படலாம். பாராளுமன்றத்தில் நீங்கள் பேச்சு இதெல்லாம் டாக்குமெண்ட் ஆகிறது. என்ன இப்போ நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா, இந்த மாநிலங்களை எல்லாம் நம்ம சேர்க்கிற போது இந்த அனைத்து மொழிகளையும் குறைந்தபட்சம் இந்த மொழிகளில் ஒரு 12 மொழிகள் முக்கியமான மொழிகள். இந்த 22 மொழிகளில் நான் போஜ்பூரி இதெல்லாம் ஏறக்குறைய ஹிந்தி ஒழிச்சு முடிச்சிருச்சு. 22 மொழிகளில் இன்றும் அதிகமாக மக்கள் பயன்படுத்துகின்ற அந்த 12 மொழிகளை ஆட்சி மொழியாக, ஆட்சி நிர்வாக மொழியாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை முன்னெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதற்கு உறுதியாக மேற்கு வங்கம் ஆதரவு தெரிவிக்கும். மராத்தியர்கள் நம்ம ஆதரவு மராத்தியன்னா அங்கே ஃபட்னாவிஸ் கவர்மெண்ட் ஆதரிக்காது. ஆனால் இந்த சிவசேனா, என்சிபி இவங்களை நம்ம உள்வாங்கிக்கணும். திரிணாமுல் காங்கிரஸை கட்டாயம் நம்ம உள்வாங்கிக்கணும். ஏன்னா இவங்க போர்க்குணம் கொண்ட சமூகங்கள். கேரளத்தை நம்ம உள்வாங்கிக்கணும், ஒடியாவை நம்ம உள்வாங்கிக்கணும், தெலுங்கு மக்களை உள்வாங்கிக்கணும், கர்நாடக மாநிலத்தை நம்ம விட்டுறவே கூடாது. ஸோ இதில் இதுதான் நமக்கு தருணம். இந்த தருணத்தை விடவே கூடாது. குறைந்தபட்சம் அட்டவணையில் இருக்கிற 22 மொழிகளில் அதிகம் மக்களால் பயன்படுத்தப்படுகின்ற இந்த 12 மொழிகளையேனும் ஆட்சி நிர்வாக மொழியாக அறிவித்து அதை அரசியல் சட்டத்திற்குள் கொண்டு வரக்கூடிய அந்த பணியை இந்த மொமெண்டம் நீர்த்து போவதற்கு முன்னால் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கும். இப்போ பாஜக தொடர்ந்து இந்த இஷ்யூவை இப்படியே கையாண்டாங்கன்னா வருகிற காலம் அவர்களுக்கு எவ்வளோ நெருக்கடியாக இருக்கும் அது தமிழக அரசியலில்? இல்லை, தமிழக அரசியல் அவங்க இப்போ இவங்களுடைய என்ன கேட்டால் அதாவது இங்கே இந்த இந்திய தேசியம் ரொம்ப பேசுகிறாங்க இல்லைங்களா. என்றைக்குமே தமிழ்நாடு இந்திய தேசியம் என்பதை ஒரு காலத்திலையும் பண்பாட்டு ரீதியாகவோ ஏற்றுக்கொண்டது கிடையாது. இவங்க எல்லாம் என்ன மறக்கிறாங்க அப்படின்னா, நாம் இந்த நாட்டினுடைய குடிமக்களாக இருப்பதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறோம். ஓகே, மீண்டும் அது சொல்கிறேன். 1947 சரி, 1950 குடியரசு ஆன போதும் சரி, இந்த நாட்டினுடைய நல்ல குடிமக்களாக இருப்பதற்குத்தான் நாங்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறோமே தவிர நாங்கள் ஒரு ஒற்றை பண்பாட்டு தேசமாக மாறுவதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அதை நாங்கள் கைச்சாத்திட்டது அல்ல. காரணம், உங்கள் மொழி, இந்த இந்தி மொழியினுடைய வரலாறு என்பது 200 ஆண்டுகள் தான். இன்று இருக்கிற இந்தி வழக்கிற்கு 200 ஆண்டுகள் தான் ஆகியிருக்கிறது. கொச்சை இந்தி மொழியாக என்றால் அதற்கு ஒரு 400 ஆண்டுகள் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நமது மொழிக்கு 5000 ஆண்டு கால வரலாறு குறைந்தபட்சம் இருக்கிறது. அதற்கு மேலும் கடந்து போகலாம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் நாம் நாடின்றி சபிக்கப்பட்ட ஒரு உன்னதமான பண்பாட்டு தேசம். மீண்டும் சொல்கிறேன், இந்த உலகத்திலேயே
நாடு ஒன்று பெறுவதற்கு எல்லா தகுதிகளையும் கொண்ட ஒரு தேசிய இனமாக இருந்தும் கூட அதற்குரிய தலைவர்கள் நமக்கு கடந்த 200 ஆண்டுகளில் கிடைக்காது போன காரணத்தினால் நாடு என்பதை தவறவிட்டு, ஆனால் பண்பாட்டு தேசமாக உயிர் துடிப்போடு இருக்கிற ஒரே இனம், ஒரு உலகின் முக்கிய இனம், 3-4 இனங்களில் நாம் தான் முதல் இனமாக நிற்கின்றோம். எனவே நாடு எல்லைகளை கடந்த ஒரு அனைத்து உலக தேசிய இனம் என்றால் நாம் மட்டும்தான். அப்போது இதோட நீங்கள் உரச வரீங்கன்னா நிற்க மாட்டீங்க, நிற்க முடியாது. இந்த பண்பாட்டு நீங்கள் என்னென்னா இதுக்கு மேலே உங்களுடைய வைதீக அடையாளத்தை கொண்டு எல்லாரையும் நீங்கள் சேர்த்துடலான்னு நினைக்க வரீங்க. எங்களுக்குள்ளேயே மொழி முதன்மை கிடையாது, மதம்னு சொல்லி எங்களுக்குள்ளேயே சகோதர சண்டை, நீங்கள் சகோதர போர் நடத்த நீங்கள் தூண்டுகிறீர்கள். அதற்காக மரபணுவையே அப்படி மாற்றி வச்சிருக்கிறீங்க. காலம் முழுசும் நம்மெல்லாம் பகைவர்களாகத்தான் இருக்கணும், சாதியாலையும் மதத்தாலையும் இருக்கணுங்கிற மாதிரி. அதற்கு தமிழ் ஒருபோதும் ஒத்துக்கொள்ளாது. ஆக இவர்களை இந்த வரலாறு எப்படி பார்க்கும் என்றால், எப்படி மாலிக் காஃபூர் படையெடுத்து வந்தபோது மாலிக் காஃபூருக்கு காவடி தூக்குவதற்கு இங்கே ஒரு சிறு கூட்டம் இருந்ததல்லவா, அல்லது அவுரங்கசீப் படையெடுப்பு வந்தபோது அவுரங்கசீப்பிற்கு கப்பம் கட்டி கூஜா தூக்குவதற்கு ஒரு சிறு கூட்டம் இருந்திருக்கும் அல்லவா, அல்லது கிருஷ்ணதேவராயர் என்ற வடுகர் படையெடுத்து வந்தபோது அதுக்கு நாயக்கர்கள் வந்த பொழுது அவர்களுக்கு கூஜா தூக்குவதற்கும் பல்லக்கு தூக்குவதற்கும் ஒரு கூலி கூட்டம் இங்கு இருந்திருக்கும் அல்லவா, அல்லது போர்ச்சுகீசியர்களும் ஒல்லாந்தர்களும் பிரித்தானியர்களும் வந்தபோது அவர்களுக்கு கூஜா தூக்குவதற்கு ஒரு கூட்டம் இருந்திருக்கும். இந்த கூலி கூட்டமாகத்தான் பாஜகவினர் வரலாற்றில் பார்க்கப்படுவார்களே தவிர, நெடும் தமிழர் வரலாறு எழுதப்படுகின்ற பொழுது வடக்கிலிருந்து வந்தவர்களுக்கு வடக்கினுடைய மேலாதிக்கத்திற்கு, வைதீக மேலாதிக்கத்திற்கு, புதுடில்லி சர்வாதிகாரத்திற்கு கூலி வேலை செய்த, எடுகூலி வேலை செய்த, கூஜா தூக்கிய, பல்லக்கு தூக்கிய ஒரு கூட்டம் என்றுதான் இவர்கள் குப்பை மேடுகளில், வரலாற்றின் குப்பை மேடுகளில் இருப்பார்களே தவிர உயர்வான இடங்களில் உறுதியாக இருக்க முடியாது. பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்றார் ஃபாதர், 1 கோடி கையெழுத்து, அதாவது மும்மொழிக்கு ஆதரவாக நாங்கள் தமிழ்நாட்டில் வாங்கி காட்டுவோம், அதை வச்சு நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 1 கோடி கையெழுத்து ஏன் ஃபாதர் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க? ஃபேக் கையெழுத்து நிறைய போடுறது அவங்க, அதெல்லாம் அவங்களுக்கு கூச்சமே இல்லையா அதான் அந்த அடிப்படை பண்பு நெறிகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா. பொதுவில் எந்த ஒரு பொது முயற்சிகளும் நீங்கள் நீ மாணவ சமூகத்தில் +2 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு போய் கேட்டு வாங்கியிருப்பாங்கன்னா கூட அதை நீங்கள் அதை ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், அப்படி செய்வது ஒழுக்கமற்ற செயல்ங்கிறத விட அவங்களுக்கு தெரியலல்ல. சிறு குழந்தைகளிடம் சென்று அதுகளுக்கு இந்த என்ன பிஸ்கட்லாம் கொடுத்து அப்போ நம்ம ஊரில் புள்ளப்படிக்காரங்க இல்லைங்களா, இந்த புள்ளப்படிக்காரங்களை மாதிரி போய் இது உலகம் முழுவதும் போற்றப்படுகிற ஒரு, இப்போ நார்வே, நான்லாம் அங்கே வாகனத்தில் பயணப்பட்டிருக்கிறேன், சில நாடுகளில் வாகனம் ஓட்டியிருக்கிறேன். இப்போ நார்வே நாடு எடுத்துங்கன்னா அந்த குழந்தைங்களை அந்த நாடு எப்படி மதிக்குதுன்னா, இப்போ வாகனம் நீங்கள் ஓட்டி கொண்டு போகிற போது குழந்தைகள் ஏதோ சாலையில் விளையாடி கொண்டிருந்தால் அந்த குழந்தைகளாக விலகி செல்லாத வரைக்கும் நீங்கள் அந்த ஒலி எழுப்புகின்ற உரிமை உங்களுக்கு, அது குற்றச்செயல். நீங்கள் ஒலி எழுப்பினால் அது குற்றச்செயல், தண்டிக்கப்படுவீர்கள். குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்கன்னா நம்ம அதெல்லாம் வண்டியை நிறுத்திட்டு நிற்கணும். அந்த குழந்தைகள் நீண்ட நேரம் அப்படிலாம் நிற்காதுன்னு வச்சுக்கங்களேன். ஆனால் நம்ம ஊரில் கீங்கின்னு அடிச்சுட்டு குழந்தைகளை விரட்டும் இல்லை, அந்த ஊரில் அப்படி பண்ணோன்னா அது குற்றச்செயல், தண்டிக்கப்படுவீர்கள். அப்போ உலகம் முழுவதும் இந்த குழந்தைகளை, சிறுவர்களை, அவங்களெல்லாம் இந்த மாதிரி எந்த பொது இதுக்கும் நீங்கள் இழுக்கக்கூடாது. ஏன்னா அதையெல்லாம் ஆய்ந்து அறிந்து தேர்ந்து தெளிந்து ஒரு முடிவெடுக்கிற நிலையில் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அதனால தான் அந்த ஒழுங்காக அவங்க வச்சுக்கோங்க, ட்ரீட் சில்ட்ரன் லைக் சில்ட்ரன். அந்த அடிப்படை ஒரு உணர்வோ புரிதலோ கூட இல்லாமல் இந்த குழந்தைங்கள்ட்ட போய் பிள்ளைங்களை எடுக்கிற, அது கல்வித்துறை அமைச்சர் ஒரு சரியான எச்சரிக்கை கொடுத்து அதை தடுத்து நிறுத்திட்டாருன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே இந்த பிரச்சனைக்குள்ளே மாணவ சிறார்களையும் மாணவர்களையும் எடுத்து வராதீர்கள் அப்படிங்கிறது ஒரு சரியான நிலைப்பாடு. அதனால் அவங்க 1 கோடி கையெழுத்துங்கிறதெல்லாம் அந்த ஃபேக் 1 கோடி கையெழுத்துன்னு அவங்க ஆட்சியை பிடிச்சி பாதி வந்திருக்கணும்ல, கூட்டணி ஆட்சி. அட்லீஸ்ட் ஒரு 40 தொகுதியிலாக ஜெயித்திருக்கணும் இல்லைங்களா. அல்லது ஏன் ஒரு இடைத்தேர்தலையே நிற்பதற்கு துணிவில்லாதவர்கள் 1 கோடி கையெழுத்து வாங்க போகிறாங்க, எப்படி வாங்குவாங்க? அது இந்த என்ன
இவங்களே கையெழுத்து போடுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய வேலை இல்லை. நீங்கள் தேர்தலையே மோசடியாக நடத்துவதற்கு தேங்காதவர்கள் இது போன்ற கையெழுத்துக்களை உருவாக்குவதற்கு அவர்களுக்கு பெரிய வேலையாக இல்லை. அதெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டிய தேவை. ஃபாதர், நிறைவா ஃபாதர், அந்த இடத்துல வந்து பாராளுமன்றத்திலேயே அமைச்சர் அவர்கள் வருத்தம் தெரிவித்தார். ஆனால் அண்ணாமலை ஒரு ட்வீட் போடுறார், உங்களை சொன்னதில் என்ன தப்பு, நீங்கள் எல்லாமே அநாகரிகமானவர்கள் தானே, அதை வந்து பொலிட்டிக்கலாக ஒரு காயின் பண்ணுறார் ஃபாதர். இதோட விளைவுகளை அண்ணாமலை எப்படி ஃபேஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். உருவப்பொம்மை எரிப்பு அப்படின்னு திமுக ஒரு பக்கெட்டு போனாலும் இதோடைய ப்ரொலாங்டு விளைவுகள் எப்படி ஃபாதர்? இல்லை, அதாவது அன்னைக்கு இப்போது இப்போ நீங்கள் அவர் பிறந்த கிராமத்துக்கு எல்லாம் நான் பயணப்பட்டு வந்திருக்கின்றேன். அப்போது உண்மையிலேயே வாழ்வின் மனிதர்கள் உழைத்து முன்னேறி வருகிற ஒரு வேளாண்மை பின்புலத்திலிருந்து வருகிற அவர் ஆட்சி பணி வரைக்கும் சென்று வருகின்ற போது சில உயர்ந்த பண்புகளை நாம் எதிர்பார்ப்போம் இல்லையா? இப்போ அரசியல் என்பது இப்படி மோதல்கள் நடக்கிற ஒரு களம் தான். இருந்தாலும் சில கண்ணியங்கள் நம்ம இழக்கப்படக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பாக ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்து வந்தவங்க. அவருடைய செயற்பாடுகள் பொது ஐபிஎஸ்க்குள்ளே இப்படி நிறைய இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையை கூட ஒரு தொகுப்பு மக்களுக்கு உருவாக்கலாம். ஏனென்றால் பாலிட்டிக்ஸ் வில் கீப் சேஞ்சிங். அரசியல் அதிகாரம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். கான்ஸ்டன்ட் நீடித்து நிலைத்திருப்பது என்பது ஆட்சி நிர்வாகம், அதிகாரிகள். அந்த ஆட்சி நிர்வாகத்தில் இப்படி தீவிர மதச்சார்புடையவர்கள், தீவிர ஜாதி வெறி பிடித்தவர்கள் இருக்கக்கூடாது. எல்லாரையும் அரவணைத்து செல்கின்ற, இவ்வளவு படித்தும் இவ்வளவு உயர்நிலைக்கு சென்றும் எக்ஸ்போலாம் போய் அரசியல் படித்து தட்ஸ் ஓகே. ஆனால் இன்னும் அவர்கள் இன்னொன்று, நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா அமைதியான பெரும்பான்மை தான் இங்கு முடிவு செய்கிறார்கள். இந்த சைலண்ட் மெஜாரிட்டி. இந்த மாதிரி ஆர்ப்பாட்ட அரசியலோ இப்படி வந்து உங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கும். ஆனால் பொதுமக்களை நீங்கள் ஒருபோதும் வென்றெடுக்க முடியாது. தமிழகத்தினுடைய பொதுமக்கள் இப்போ கூட திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி அதிமுகவிடம் இருந்து ஒரு பெரும் தொகுப்பு வாக்குகளை தன் பக்கம் கொண்டு வந்திருக்குது, ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக பெண்கள் வாக்கு. அது வெறும் திட்டங்கள் மிக முக்கியமானதுதான். அவர்களுக்கு நேரடி நிதி உதவி என்பது, பேருந்து பயணம் என்பதாக இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு கல்வி. இப்போ என்னுடைய வீட்டிலேயே அந்த ஒரு ஏதோ தமிழ் பேசுகிறதுக்கு ஏதோ ஒரு போட்டி வச்சு மாதம் 1000 ரூபாய்ன்னு கொடுக்குறப்போ அந்த பணத்திற்காக எல்லாம் ஒரு தமிழுக்காக அப்படி ஒன்று வச்சு அந்த பெருமிதப்படுறாங்க. அது ரொம்ப பெருமிதப்படுறாங்க. இப்போ பிள்ளைகளையும் பெண்களையும் ஈர்த்தெடுக்கின்ற ஒரு நிர்வாக செயல்முறை திமுகவிடம் இருந்தது. அது மட்டுமல்ல, பல விஷயங்களில் நிதானமாகவும் பொறுமையோடும் முடிவெடுக்கிறார், முதிர்ச்சியோடு முடிவெடுக்கிறார் முதல்வர் என்கின்ற அந்த தோற்றப்பாடு தான், அந்த உணர்வு தான் அதிமுகவிற்கென இருந்த வாக்கு தொகுப்புகளை கூட நகர்த்தி திமுக பக்கம் கொண்டு வந்திருக்கிறது. இதை அண்ணாமலை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இங்கு ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இதுபோல ஒரு என்ன சொல்வது, பெடஸ்ட்ரியன் பாலிட்டிக்ஸ் நடத்தக்கூடாது. ஐ வில் யூஸ் த வேர்ட் பெடஸ்ட்ரியன் பாலிட்டிக்ஸ். பொறுப்பான, பக்குவமான, இப்போ ப. சிதம்பரம் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாருன்னு எப்படி இருக்குங்க, ஸ்டேட்ஸ்மேன். அது வந்து அவருடைய கட்சியையோ கருத்தியலையோ பிடிக்காதவர்களுக்கு கூட அவர் அணுகுவது எல்லாம் பிடிக்கும் இல்லைங்களா? அதை போல அணுகுவது தான் கட்சி தலைவர்களினுடைய பொறுப்பும் எதிர்காலத்திற்கான ஒரு இதாகவும் இருக்கும். அது கொஞ்சம் அவர் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த சாட்டை போட்டு அடித்தது, இது போன்ற செயற்பாடுகளை எல்லாம் மாற்றிக்கொண்டால் அவருக்கு நல்லது. நன்றி. நன்றி.